இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பிரெஞ்சு மொழியில ரிலீஸ் ஆன ஆட் விட்டம் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு மொழி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நல்ல விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு படம்னு சொல்லலாம். நல்ல அருமையான கதை. என்ன ஏதுங்கிறத வாங்க படம் அது தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ இவர் தான். இவருக்கு உயரம்னா பயமே கிடையாது. எவ்வளவு உயரமான பில்டிங்கா இருந்தாலும் சரி கயரை கட்டிக்கிட்டு சரசரசரடி இறங்கிடுவாரு. இவரோட வேலை என்னன்னா உயரமான பில்டிங்கு, பழைய கட்டடம், அதை ரெனோவேட் பண்றதுக்குன்னு வேலை கொடுப்பாங்கல்ல, அந்த வேலையை கொஞ்சம் கூலி வேலை மாதிரி பாக்குறான். கொடுக்குற காசை வாங்கிட்டு எவ்வளவு உயரமா ஏறி இறங்கினாலும் ஏறி இறங்கி சீரமைப்பு வேலையை பண்ணுவான். ரெனோவேட் பண்ற வேலையை பண்ணுவான். கடினமான ஒரு உழைப்பாளி. ஆனாலும் முகத்துல ஒன்றும் பெருசா சந்தோஷம் இல்லை. இவரோட பொண்டாட்டி முழுகாம இருக்கிறாங்க, பிரெக்னண்டா இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப், அந்த ஹார்ட் பீட்டு, குழந்தையோட ஹார்ட் பீட்டு இதெல்லாம் கேட்கும்போது அப்பதான் அவன் முகத்துல சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே வருது. எல்லா செக்கப்பையும் முடிச்சுட்டு நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தா இவன் வீட்டையே சன்னா அப்படின்னு அப்படியே புரட்டி போட்டு வச்சிருக்காங்க. கண்ணா அப்படின்னு புரட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏதோ தேடி இருக்கிறாங்க. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது ஏதோ திருடிட்டு போனாப்ல தெரியும். ஆனா வீட்டுல எந்த பொருளும் காணாம போகல. இது முதல் முறை கிடையாது, இது 3வது முறை. இந்த மாதிரி ஏற்கனவே 2 தடவை நடந்திருக்குது. ஏன் நம்ம வீட்டுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணுங்கிறாப்ல பொண்டாட்டி கரிஞ்சுக்கிறா. போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்க, ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்காம தன்னோட பழைய நண்பர் ஒருத்தவரை பாக்குறதுக்காக வரான். அவங்கிட்ட 3வது முறையா என் வீட்டை சலடை போட்டு தேடிட்டு இருந்திருக்கிறாங்க, அந்த சாவியை தேடித்தான் வந்திருக்கணுங்கிறாப்ல இவர் சொல்ல, அந்த சாவி எங்க இருக்குன்னு நண்பர் கேட்க, எல்லாம் பத்திரமா சேஃபா இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறாப்ல ஹீரோவும் சொல்லுவான். சரி எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம் அப்படிங்கிறாப்ல நம்ம ஹீரோ சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த மாதிரி உயரமான கட்டடத்துல ரெனோவேட் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட கயிறு மட்டும் திடீர்னு லூஸ் ஆயிடும். பல மாடி உயரத்துல இருந்து அப்படியே சரசரசரன்னு கீழே வந்து விழ போவாங்க. நல்ல வேலை ஏதோ கயிறு எங்கேயோ முட்டிக்கிட்டு இருக்க தப்பிச்சான். வரும் பாருங்க இவனுக்கு கோவம். மேல எவன் அவுத்து விட்டாங்கிறது இவருக்கு தெரியும். சும்மா சலசரசரன்னு மேல இருந்து கீழே எவ்வளவு அழகா இறங்கி வரான்னு பாருங்க. அப்படி ஜம்ப் பண்ணி அழகா இறங்கி வரான். மேல நம்ம ஹீரோவை கொலை முயற்சி பண்ணான் இல்லையா, அவன் ஓடிக்கிட்டு இருப்பான். அப்படி ஓடுறவனை பின்னாடியே விரட்டிக்கிட்டு வருவாரு. அதுக்குள்ள பயவுள்ள ஒரு கார்ல எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிடுச்சு. அங்க இருந்து நம்மால எதுவும் பேசாம கொள்ளாம எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு தெரிச்சு ஓடியாரான். எங்க ஓடியாரான்? வீட்டுக்கு தான் ஓடியாரான். ஆனா பொண்டாட்டிக்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லல. ஏன்னா பிரெக்னண்டா இருக்கிறா, தேவையில்லாம இதெல்லாம் சொல்ல வேணாம் நினைச்சானா என்னன்னு தெரியல. பொண்டாட்டியை நல்லபடியா பாத்துக்கிட்டு யதார்த்தமா ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய எல்லா யதார்த்தமான வேலைகளை பண்ணிட்டு நைட்டு தூங்க கிளம்பிட்டான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ல ஒருத்தர் குளிச்சிட்டு இருக்கிறவருக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. மெசேஜ் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு கார்ல ஏறி உட்காரார். இவர் ஒரு கூலிப்படையை சேர்ந்தவர். காசு எவன் கொடுத்து என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிருவாப்ல, எதுக்கும் பயப்பட மாட்டாப்ல. மேட்ரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்களையே கொலை பண்றாரு. ஏன்னா ஒருத்த மூலமா கூட இந்த மேட்ரு வெளியில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆட்களையே அசால்ட்டா கொலை பண்றாப்ல. அந்த மிஷன் சம்பந்தமான மேட்ரு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் இவர் மட்டும்தான். என்ன மிஷனு, எதுக்காக இந்த கூலிப்படை ஆளை ஏவி விடுறாங்க, இவனோட டார்கெட் என்னங்கிறதெல்லாம் அடுத்து நாம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாரும் தூங்கின பிறகு நடுராத்திரி சமயமா ஜன்னல்ல வெளியா எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி மொட்டை மாடிக்கு வந்து ஓட்டு மேல எல்லாம் ஏறி அங்க இந்த புகை போக்கின்னு வாங்கி பாத்தீங்களா, அதுக்குள்ள மேக்னெட்ல அந்த புகை போக்கியோட தட்டுப்பகுதியில ஒட்டாப்ல மேக்னெட் மூலமா ஒட்டி வச்சிருக்கான் ஒண்ணு. அதுக்குள்ளதான் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சாவி இருக்குங்க. அந்த சாவியை ரொம்ப சேஃபா அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இவனோட பாத்ரூம்ல கை கழுவுற அந்த வாஷிங் ஏரியா இருக்குல்ல, அதுக்குள்ள அப்படி கட்டி அழகா தொங்க விட்டுருப்பான். கரெக்டா அந்த செட்டப்பை செஞ்சு முடிக்க பொண்டாட்டி அந்த பக்கத்துல இருந்து வருவா. என்ன தூக்கம் இல்லையான்னு வந்து விசாரிக்க, ஆமா சரியா தூக்கம் இல்ல, உனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கிறியா அப்படிங்கிறாப்ல. அவன் கொஞ்சம் மாதிரி விசாரிச்சு அப்படியே மேட்டரை முடிச்சிடறான். ஆனா ராத்திரி விதியோட விளையாட்ட பாருங்க. முகமுடி போட்ட அந்த கூலிப்படை உள்ள வருது. கண்ணா பின்னாடி அங்க இருக்கிற இவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணுது. செம்ம டார்ச்சர் பண்றானுங்க. உங்க வீட்டு எங்க வீட்டு டார்ச்சர் இல்ல, படு பயங்கரமான டார்ச்சர். பதிலுக்கு இவங்களும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோ தான் பயங்கரமா சண்டை போடுறான்னு பார்த்தா ஹீரோயின் சொல்லவே வேண்டாம், இன்னும் படு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுலயும் கிட்டத்தட்ட நிறமாஞ்ச கர்ப்பிணி வேற, நிறமாச கர்ப்பிணி வேற. அப்பையும் அவ்வளவு அழகா சண்டை போடுறா. இவனை பிடிச்சிருவாங்க. அந்த பக்கம் அவ சூப்பரா சண்டை போட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் அந்த ரூமை இவங்க உடைக்க, அதையும் உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து அவங்களோட சண்டை போட்டு எவ்வளவு போறான்னாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியாம போயிடுது. ஹீரோவை லாக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பொண்டாட்டி அந்த பக்கம் லாக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. ஹீரோவோட கையையும் காலையும் கட்டி போட்டு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற ஒரு துப்பாக்கியில அவனோட கையை நல்லா இறுக்கி பிடிச்சு ஃபிங்கர் பிரிண்ட் கையில வர வச்சு அந்த துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் யாரையோ போட்டு கொல்ல போறானுங்க. அந்த பழியை இவன் மேல தூக்கி போட போறானுங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பின்னாடி சொல்ல வரேன். அடுத்து தன்னோட முகமுடிய கலட்டுறான். பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தமே அந்த பெரியவன் தான், கூலிப்படையோட தலைவன். உங்ககிட்ட இருக்கிற அதை கொடுத்துருங்கிறாப்ல. சில டைம் சாவிங்கிறாங்க, சில டைம் பேட்சுங்கிறாங்க, சில டைம் டெஸ்ட் ரிசல்ட்டுங்கிறாங்க. ஏதோ ஒன்று நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு, அதை ஒழுங்கா ஒப்படைச்சிரு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. எதை? ஒரு பேட்ச்னா என்னன்னா, இந்த ராணுவத்தில் இருக்கிறவங்க அவங்களோட சைடு பட்டையில ஒன்று ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்திய ராணுவம் அப்படின்னு எழுதியிருக்கும், சைடுல ஒட்டியிருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு கூட சைடில் வந்து இந்திய விளையாட்டு பிரிவுன்னு எழுதியிருக்கும், சைடில் ஒரு பேட்ச் ஒட்டியிருப்பாங்க. அந்த பேட்ச் எங்கன்னா விசாரிக்கிறாரு.
இருக்காரு. நம்ம ஆளு சொல்ல மாட்டானா, புளிர்னு அடிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட போன் எடுத்து கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணி இந்த லொகேஷனை கண்டுபிடிப்பாங்க பாத்தீங்களா, ஒரு போனை வச்சு அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கிற அந்த டிராக்கிங் மேட்டரை அப்படியே ஆஃப் பண்றாப்ல. நம்ம ஹீரோவோட போனை வச்சு இவன் எங்க இருக்கான் ஏது இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியாது, அதை பண்ணிடுறாங்க. அடுத்து அவனோட பொண்டாட்டி அங்க இருந்து கடத்தி கூட்டு போறாங்க. ஓங்கி ஒரு அடி தலையில அடிக்க இவனும் மயங்கி போயிடுறாங்க. அப்படியே சில மாதங்களுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படிங்கறத காட்டுறாங்க. இந்த இடத்துல பிரான்ஸை பத்தி நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பிரான்ஸ்ல உள்நாட்டு விவகாரங்களை சமாளிக்கிறதுக்காக 3 முக்கியமான பிரிவு இருக்கும். ஒன்னு சாதாரண போலீஸ், நம்ம ஊர்ல இருக்கிறாப்புல போலீஸ் வேலை என்னையோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ரெண்டாவது சிறப்பு பிரிவு, ஸ்பெஷல் போர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் போர்ஸ் என்ன பண்ணும்னா உளவு பார்க்கறது, இந்த மாதிரி முக்கியமான வேலைகளை பார்க்கறது உளவு பிரிவு. மூணாவதா ஒரு பிரிவு இருக்கு, அது என்னன்னா பாதுகாப்பு பிரிவு. முக்கியமான ஆட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, இந்த பணைய கைதிகளை பிடிச்சு வச்சுட்டு இது போய் கேட்பாங்க பாத்தீங்களா, அவ்வளவு பணத்தை கொண்டு வா இவ்வளவு கொண்டு வான்னு, அந்த மாதிரி மேட்டரை சமாளிக்கிறதுன்னு அதுக்கு பாதுகாப்புக்காகனு ஒரு பிரிவு இருக்குது. நம்ம ஹீரோ அந்த பாதுகாப்பு பிரிவுல தான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். பிரான்ஸ்ல அந்த பிரிவுக்கு GIGN அப்படின்னு பேரு. நிஜத்திலேயே அந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்கத்தான் செய்யுது. ரொம்ப கடினமான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதன் பிறகு செலக்ட் ஆறவங்க தான் உள்ள போக முடியும். அப்படி செலக்ட் ஆகி நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட நண்பர் இன்னும் சில பேர் புதுசா வராங்க. அப்படி புதுசா வர்றவங்களை வரவேற்கிறதுக்காக அங்க இருக்கிறவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க பாருங்களேன். ஆணி ஏதோ பண்ணி அவங்கள வரவேற்கிறாங்க. அவங்களோட சைடுல பேட்ச் குத்தி இருக்கிறது நீங்க கவனிக்கலாம். உள்ள வந்தாச்சு, எல்லாருக்கும் சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தவங்க கிட்ட தான் குடும்பத்தை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. இது போக அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா மட்டும்தான். ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க தன் அம்மா கிட்ட. வருங்கால மருமகை வந்தாங்கிறாப்ல. நல்லபடியா பேசி முடிக்கும் போது கேப்டன் ஒருத்தவர், உங்க அப்பா இதே பிரிவில் வேலை பார்த்தாப்ல, உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாரு. நீ இந்த மாதிரி ஒரு நல்ல சாதிக்கிற நிலைமையில இருக்கும்போது இதை உனக்கு கொடுக்க சொன்னாருன்னு ஒரு பேட்சா கொடுக்குறாப்ல. இந்த பேட்ச் என்னன்னா நம்ம ஹீரோவோட சைட்ல மாற்ற பேட்ச். ஆனா இவங்க அப்பாவோடது. அப்பாவோட ஞாபகத்தமா இவனோட பேட்சை எடுத்துட்டு அதை மாட்டிக்கிறான். சோ இது வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷல். ஆயிரக்கணக்கான பேட்ச் கிடந்தா கூட தன் அப்பாவோட இந்த பேட்ச் என்னங்கறத இவனால கண்டுபிடிக்க முடியும். அடுத்து துப்பாக்கி சுடுற ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க, நம்ம ஆட்கள் எல்லாம் சுட்டு பார்த்துட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னொருத்தன் படுபயங்கரமா சுடுறான். அடுத்து மேலே ஏறுற ட்ரைனிங், உச்சியில போய் நிக்கிற ட்ரைனிங், துப்பாக்கி சுடுற ட்ரைனிங் எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாத்துலயும் கெத்து காட்டுறாங்க ஒருத்தன். அப்புறம் இந்த பணைய கைதிகள் சில பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவாரு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினை தாங்க கூப்பிடுவாங்க. அவங்க அழகா போய் நெகோசியேட் பண்ணி டீல முடிச்சு குற்றவாளி தானா சரணடைய வச்சுன்னு கெத்து காட்டுவாங்க. அவங்க டீம்லயே மொத்தம் 1 இல்ல 2 பேர் தான் லேடிஸ், மீதி எல்லாம் பசங்க தான். இருந்தாலும் பசங்களுக்கு ஈடு கொடுத்து செமையா கெத்து காட்டுவாங்க. அடுத்து 2 பேர் துப்பாக்கியோட ஏரியா பக்கம் சுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி இவங்க ஒரு ஆக்டிங்க போட்டு அவங்க கொஞ்சம் டைவர்ட் ஆகிற சமயம் அவங்கள கீழே கவுத்தி போட்டு இறுக்கி பிடிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த ட்ரைனிங் எல்லாத்துலயும் ரொம்ப சிறப்பா ஒருத்தவன் பர்ஃபார்ம் பண்றான். அவ்வளோ உச்சியில போய் அழகா அசையாம கொஞ்சம் நேரத்துக்கு நிக்கணுமா, அதுவும் ஒத்த காலில் நிக்கிறான் பாருங்களேன், செம கத்து காட்டினானா. அடுத்து ஃபைட் பண்ற இடம், அந்த புது மாப்பிள்ள ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருப்பாப்ல. இவன் வாயை உடைக்கணும்னு இன்னொரு நண்பரை உள்ள இறக்கி விட்டு சண்டை போட சொல்லுவாங்க. பார்த்தா அப்பையும் ரொம்ப சரிக்கு சமமா சண்டை போடுறாரு அந்த புது மாப்பிள்ள. அடுத்து குறிபாத்து சுடுற ஒரு போட்டி. அதுல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அந்த புது பையன் மேல நம்ம ஹீரோவுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவரு டார்கெட் மாதிரி போய் நிப்பாரு. கொஞ்சம் மேல ஏத்தி சுட்டான்னா மூஞ்சி எல்லாம் பேந்து போய் செத்து போயிடுவாங்க. ஆனாலும் கரெக்டா குறிபாத்து வயித்துல இருக்கிற அந்த ரெட் கலரை பார்த்து சுடுவான். எல்லாரும் கைத்தட்டி 2 பேரையுமே பாராட்டுவாங்க. இப்படி இந்த டீமுக்குள்ள சேர்ந்தவன் தான் அந்த புது பையன். அந்த புது பையனுக்கு பயங்கரமான வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்புறம் ஆட்டம் பாட்டம் பார்ட்டி எல்லாம் சிறப்பா போய்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல தான் தங்கி இருக்கிறாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெத்துக்கோன்னு ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் அட்வைஸை போட்டுக்கிட்டே இருப்பான். குழந்தை பெத்துக்கிற வழி பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு தான் தெரியுங்கிறாப்ல அந்த அம்மா பேசிட்டு வரும். சரி சின்னஞ்சிறுசுக ஃப்ரீயா இருக்கட்டும் வான்னு அவங்கள அமுச்சு வச்சுட்டு இவங்க இங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவங்க லவ் பண்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பார்ட்டி, சமையல், குடும்பம், குட்டி, கல்யாணம் ஆறுது, குழந்தை பெற்றுக்கிறது, இதை பற்றியெல்லாம் ரொம்ப தீவிரமான பேச்சு இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். கல்யாணத்தை பற்றியும் பொண்டாட்டிகளை பற்றியும் புறணி பேசிட்டு இருப்பாங்க பசங்க. அப்புறம் நைட் டியூட்டி பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். ராத்திரி சமயம் அந்த ஏரியாவில் இருக்கிற பிரான்ஸில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்குள்ள துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டிருக்கு மேலே. அங்கே வேலை பார்க்குற சில பேர் மேனேஜர் எல்லாம் பார்த்தா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஆனால் இன்னும் வந்து சேரல. அங்கே வேலை பார்க்குற ஒருத்தன் நம்ம ஹீரோக்கு ஃபோனை போடுறான். ஏன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே வேலை பார்க்குறான் போல. மச்சான் இந்த மாதிரி மேட்டரா அப்படின்னு சொன்னதும் சரி நான் வரோம் அப்படின்னு நம்ம பாதுகாப்பு பிரிவு அங்கே கிளம்பி வந்துருச்சு. ஹோட்டலோட வெளிப்பக்கத்துக்கு வந்து நிக்கிறாங்க. முதல் வேலையா உயரதிகாரிக்கு போனை போட்டு இந்த மாதிரி நாங்க வந்துட்டோம், இந்த மேட்டர்னு எடுத்து சொல்லிடுறாரு. அந்த பக்கம் அவரு எவ்வாறு போதுமான அளவு ஆட்கள் உங்ககிட்ட இல்ல, சோ பேக்கப்புக்கு ஆள் வர வரைக்கும் பொறுமையா இருங்க, அப்புறம் உள்ள போங்கன்னு சொல்லுவாரு. சரி சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அங்க வேலை பார்க்குற அந்த நண்பர் இருக்கார்ல, அவன் கூப்பிட்டதும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா மச்சான் அப்படின்றாப்ல. பரவாயில்ல விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ஸ் வேண்ட அளவு ஆர்மர் எடுத்து போட்டுக்கங்க, சைடு ஆர்மர் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாம் தயாராங்க. பேக்கப் டீம் வந்த
பிறகுதான் நாம உள்ள போகணும். நாங்க இப்போ 2 பேர் மட்டும் உள்ள போய் என்ன ஏதுன்னு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் மட்டும் உள்ள போறாங்க. நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு பொண்ணு பிரெக்னண்டா இருக்கு. ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு ஒரு மூத்த பையன் இருக்கிறான். இப்ப 2வது பையன் பிறக்க போறான் போல. அவங்களோட ஹஸ்பண்ட், அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் நம்ம ஹீரோவுக்கு. அடுத்து அந்த புது பையன். இவங்க 3 பேரும் தான் இப்போ உள்ள வரது. ரிசப்ஷனிஸ்ட்ல போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக போலாமே நினைக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல 2 பேரு ஒரு பொண்ணோட அப்படி இறங்கி வருவாங்க. சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம பசங்க சொல்லும்போது டப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. பதிலுக்கு இவங்களும் அவங்களோட சண்டை போட வேண்டிய ஒரு சூழல். ஒருத்தரை கழுத்திலேயே சுட்டுறாங்க. இன்னொரு ஆளை குத்தி கொல்ல பார்க்க அந்த நிலைமையில கூட அவரு கழுத்துல குண்டடிப்பட்டவர் துப்பாக்கியால சுட்டு அந்த புது பையனை காப்பாத்திடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னொருத்தவனை சுட்டு கொண்டுறாப்ல. அப்புறம் டீம் உள்ள வந்துரும். நண்பரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க, முடியல. இந்த சண்டையில அந்த புது பையனோட காலு நொறுங்கி போயிருக்கும். எப்படி அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க 2 பேர் யாரு என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க சண்டை போடுற விதமே ரொம்ப பயிற்சி எடுத்தாப்ல பெரிய லெவல்ல தெரியுது. அப்புறம் அடுத்து போலீஸ் வரும், ஆம்புலன்ஸ் வரும், அடிபட்டவங்க எல்லாம் அங்கிருந்து எடுத்து கூட்டு போறாங்க. அப்புறம் பாதுகாப்பு பிரிவோட உயரதிகாரி, உன்னை என்ன சொன்னேன், பேக்கப் இல்லாம உள்ள போக கூடாதுன்னு சொன்னா இல்லையான்னு சத்தம் போடுறாரு. தப்புதான் சார், நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்காக தான் உள்ள போனேன்னு சொல்ல, உள்ள போக கூடாதுன்னு சொன்னா இல்லையான்னு தான் அதையே பிடிச்சிக்கிறாரு. நீ பண்ண தப்புக்கு இங்க பாரு ஒரு உசுறு போச்சு அப்படி இப்படின்னு திட்டுறாரு. உன்னை இந்த வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ட்டாப்ல. ரொம்ப கடினமான முடிவு தான், இருந்தாலும் எடுத்தாகணுங்கிறாப்ல. சரி என்ன மட்டும் தூக்குங்க, என் கூட வந்து அந்த புது பையன் அவன் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு எடுத்து சொல்லுவாப்ல. சரி சரி உன்னை மட்டும் தான் தூக்குறேன், மித்த ஆட்கள் மேல நான் எந்த ஆக்ஷன் எடுக்க போறது இல்ல அப்படின்ட்டாரு. ஒரு மாதிரி சோகத்தோட திரிவாப்ல. தான் காதலி அங்கதான் இருக்கிறா, அவளை பார்த்ததும் கதறி கதறி அழுவாப்ல. தான் புருஷனை இழந்த ஒருத்தி இருக்கிறாள்ல, அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், அங்கேயே அழுகதான். அந்த அம்மாவால 2 பசங்களை சமாளிக்க முடியல. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் அந்த பசங்களை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுப்பாங்க. அடுத்து இறந்து போன தான் நண்பனுக்கு இறுதிச் சடங்கு நடக்குது. அந்த அம்மா அழுதுகிட்டே அஞ்சலி செலுத்துவாங்க. நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்கிறார். இறந்து போன அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட பசங்க கிட்ட ஏதோ பேசி ஏதாவதுனா என்கிட்ட சொல்லு வையினெல்லாம் பேசி பார்க்கிறார். அங்க நம்ம ஹீரோயின் உயரதிகாரிகிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறதையும் இவங்க கவனிக்கிறான். என்ன மேட்ரு அப்படின்னு விசாரிக்கிறான். வீட்டுக்கு வந்து நான் வேலையை விட போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறா. அவ ஏன் எனக்காக விட போறேன்னு கேட்க, சேச்சா அதெல்லாம் இல்ல வேற காரணங்கிறாங்க. என்ன காரணங்கிறத அப்ப சொல்லல. அடுத்து பார்த்தா அந்த புது பையன் லேப்டாப்ல அன்னைக்கான நியூஸ் என்னங்கிறத போட்டு காட்டுறான். நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹோட்டலுக்குள்ள வந்த 2 பேர், அவங்க 2 பேரும் ஏதோ திருட வந்தவங்கன்னு சொல்றாங்களா. சாதாரண திருடங்க சண்டை போட்ட மாதிரியா இருந்துச்சு. அவங்க சண்டை போட்டதே பயங்கர ட்ரைனிங் எடுத்த ஆட்கள் மாதிரி இருந்தது. நமக்கு ஈக்குவலா சண்டை போட்டானுங்க, ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஏதோ பெருசா தப்பா இருக்குங்கிறாப்ல அந்த புது பையன் சொல்லுவான். நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் கிடக்கட்டும், நீ எப்போ மறுபடியும் வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன்னு கேட்டா, தன்னோட எலும்பு முறிவு வந்து பெர்மனன்ட்டான ஒரு டேமேஜா, அதனால மறுபடியும் இதே மாதிரி டாக்டிக்கல் டீம்ல எல்லாம் போக முடியாது. ஏதோ மேஜையில உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டுற வேலை கொடுக்குறேன்னாங்க. எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்ல, பேசாம ஒரு கோச்சிங் வேலைக்கு போலான் இருக்கிறேன், இந்த வேலையை ரிசைன் பண்ண போறதா இருக்கிறேன்றாரு. நம்ம ஹீரோ குற்ற உணர்ச்சியில ஒரு மாதிரி அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, உள்ள வரணுங்கிற அந்த முடிவை நீங்க மட்டும் எடுக்கல, நானும் தான் எடுத்தேன். அதனால தேவையில்லாம நீங்க இந்த மாதிரி யோசிக்க வேண்டாம்னு அட்வைஸை போடுறாப்ல. அவனும் ஓரளவு தேறி போய் வீட்டுக்கு வந்து தான் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். எஸ், பை த டைம் அவங்க கல்யாணமே பண்ணிட்டாங்க. அடுத்து சாப்பிட போற இடத்துல தான் ஒரு மாதிரி நொந்து போயே கிடக்கிறானே, இவனை தெம்பூட்டுற விதமா ஏதாவது ஒரு மேட்டரை சொல்லுவேன்னு தான் பிரெக்னண்டா இருக்கிற அந்த மேட்டரை சொல்ல அவன் செம குஷி ஆயிட்டான், சந்தோஷமாயிட்டான். தான் பொண்டாட்டிக்காக இப்போ ஒரு வீடு பார்த்து வேற ஒரு வேலை பார்த்து தனியா செட்டில் ஆகலாம் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் புது வீட்டில் திங்ஸ் எல்லாம் பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அடுக்கும்போது தான் அந்த பேட்சை கவனிக்கிறான். சம்பவத்தன்னைக்கு அந்த ஹோட்டல்ல சண்டை போட்டான் இல்லையா, அப்போ எதுக்கு இருக்க ஆட்களோட சண்டை போடும்போது அவங்களோட ரத்தம் இவனோட பேட்ச்ல படிஞ்சிருக்கும். அந்த ரத்த கரபடைஞ்ச அந்த பேட்ச் தான் அப்பாவோட ஸ்பெஷல் பேட்ச். அதை எடுத்துக்கொண்டு போய் அதுல இருக்க ரத்தத்தை பரிசோதனை பண்ணி DNA டெஸ்ட் எடுத்து அந்த ரத்தம் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு கேட்டிருப்பார் போல. ஒரு டாக்டரும் இதை சிறப்பா பண்ணி கொடுத்துட்டாரு. இதை பத்தி வெளியில எதுவும் சொல்லிடாத, என்ன பத்தி எதுவும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு அவன் ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டான். அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நேரா தன்னோட அந்த புது பையன் ஒருத்தவன் இருக்கிறான்ல, அவனை பாக்குறதுக்காக போறார். கால் அடிபட்டவன், கையில் அடிபட்டவன். அவங்கிட்ட போய் எப்பா DNA டெஸ்ட் ரிசல்ட் எடுத்து பார்த்தா அவங்க 2 பேர்ல ஒருத்தரோட ரத்தம் தான் அதுல படிஞ்சிருக்கும். அவரோட பேர் என்னங்கிறது உட்பட இவன்ட்ட இருக்கு. அவன் நான் சொன்னேன்ல, பிரான்ஸ்ல 3 முக்கியமான பிரிவுன்னு, ஒன்னு போலீஸ், இன்னொன்னு ஸ்பெஷல் ஃபோர்ஸ், 3வது நம்ம பசங்க இருக்கிற பாதுகாப்பு பிரிவு. அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேர்ந்தவன் ஒருத்தவனோட ரத்தம் தான் இவரோட பேட்ச்ல படிஞ்சிருக்குது. அப்போ உள்ள வந்து அவங்க 2 பேரும் ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க. ஏதோ பெருசா சேட்டை நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவான். மேட்டர் எனக்கும் பெருசா இருக்கிறாப்ல தெரியுது, இதை பத்தி நோண்ட வேண்டாம், பேசாம எல்லாத்தையும் மூடி வச்சிருவோம், இதை பத்தி பேச வேண்டாங்கிறாரு புது பையன். சரின்னு இவரும் ஒத்துக்கிட்டு அந்த பேட்ச் டெஸ்ட் ரிசல்ட் இது எல்லாத்தையும் ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டி சாவி எடுத்துக்கிட்டான். அந்த சாவியை தான் தன்னோட வீட்டுல மேல அந்த புகைப்போக்கில செட் பண்ணி வச்சிருப்பான். காந்தத்தை போட்டு ஒட்ட வச்சிருப்பான். அப்புறம் எல்லாத்தையும் மறந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்தாருல, அவர் இறக்கும்போது பிரெக்னண்டா இருந்தாங்க ஒய்ஃப் இல்லையா,
அடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். யாரு இறந்து போன அந்த ஆளுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை வளர்ந்து ஆளா இருக்குது. அவனுக்கு பிறந்தநாள், அந்த பிறந்தநாள்ல இவங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நல்லபடியா எல்லாத்தையும் சிறப்பா முடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஆனா அவங்களோட மூத்த பையன் மட்டும் இவங்கிட்ட சரியா பேச மாட்டான், வைக்க மாட்டான். ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற சரியா அப்படின்னு கேட்டா, நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா? எங்க அப்பாவோட சாவல யாரோ சில பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க பத்திய உண்மைகளை நீங்க வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்களாமே. இவ்வளவுதான் எங்க அப்பாவுக்கு நீங்க காட்டுற நன்றியா, விசுவாசமா அப்படிங்கிறப்பல ஏட்டிக்கு புட்டியா பேசுறான். இதுல மனுஷன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டார். ஆமல்ல, இவங்களோட சாவுக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? அதை எப்படி அப்படியே விட்டு போக முடியும்னு இவனுக்கே ஒரு மாதிரி கேள்வியில ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு பேசுறான். அதுவும் யாருமே இல்லாத ஒரு இடத்துல பேசுறான். போனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லி பேசுறான். தனக்கோ தன்னோட ஒய்ஃபுக்கோ எந்த பிரச்சனை இதனால வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஹோட்டல்ல ஒரு பிரச்சனை நடந்ததுல்ல, அப்ப நான் அங்க இருந்தேங்கிறான். இருந்தீங்களா? வெளியில இருந்தீங்களான்னு கேட்க, இல்ல உள்ள இருந்தேன்னு சொன்னதும் அந்த அம்மா குஷியாயிடுது. என்ன மேட்டர்னு விசாரிக்க ஆரம்பிக்குது. நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. இந்த மேட்டர் யார்கிட்டயும் வெளியில போகாது, நியூஸ்ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா நியூஸ்ல வர்றதுக்கு முன்னாடி மேட்டர் மேல இடத்துக்கு போயிடுச்சு. உள்துறை அமைச்சகத்துக்கு போயிடுச்சு. உள்துறை அமைச்சரமா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட 2 பேர் வந்து உட்காந்து ஒரு முக்கியமான மேட்டர் இந்த மேட்டரை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அதே ஹோட்டல்ல அமெரிக்காவோட CIA கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உலகத்துல இருக்கிற அமைப்புகள்லயே ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான அமைப்பு தான் அந்த CIA அமைப்பு தான், அமெரிக்காவோடது. அந்த அமெரிக்க CIA அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் ஆஸ்திரேலியா நாட்டோட ஏதோ ஒரு ஆர்ம்ஸ் டீல பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு. எங்க பிரான்ஸ் நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவரு CIA சேர்ந்தவரு. அவர்கிட்ட உளவு சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் இருக்கும். அத நாம ஆட்டையப்படலாமேனு பிரெஞ்சு நாடு இங்க இருக்கிறாங்க இல்லையா, பிரான்ஸ் நாடு, இந்த பிரான்ஸ் நாட்டோட ஸ்பெஷல் போர்ஸை சேர்ந்த 2 பேரை அமைச்சரவை உள்ள அமைச்சிருக்குது, கொஞ்சம் வேவு பார்க்க சொல்லி. டேட்டாஸ் எல்லாத்தையும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஸ்பெஷல் போர்ஸை சேர்ந்த 2 பேரு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் போகும்போது இந்த CIA சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ரூம்ல ஒரு சின்ன பேப்பரை 2 கதவுக்கு நடுவில் சொருகி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஒருத்தவர் போனை மறந்து வச்சிட்டோமேனு திரும்பி வருவாங்க. அப்படி திரும்பி வரும்போது அந்த பேப்பர் கீழே விழுந்து கிடக்குது. அப்ப என்ன அர்த்தம்? உள்ள 2 பேரும் நுழைஞ்சிருக்காங்க அர்த்தம். உடனே கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உள்ள வர அவங்க மாத்தி சுட, இவங்க மாத்தி சுடன்னு அந்த துப்பாக்கி சண்டையில CIA சேர்ந்தவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் அடுத்து அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்தவன் கால் பண்ணிருப்பான். அப்புறம் நம்ம ஆட்கள் வந்து அடுத்து நடந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த மேட்டர் ஆறி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா, நேத்து இது சம்பந்தப்பட்ட ஒருத்தன் ரிப்போர்ட்டரை பார்த்து பேசியிருக்கிறான். அவங்கிட்ட ஒரு பேட்ச் இருக்குதான். அந்த பேட்ச்ல நம்ம ஸ்பெஷல் போர்ஸை சேர்ந்த 2 பேர் அன்னைக்கு சண்டை போட்டாங்க இல்லையா ஹோட்டல்ல, அவங்க 2 பேரும் திருடர்கள்னு சொல்லி அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டியை நாம மறைச்சு வச்சிருந்தோம். அவங்களோட ரத்தம் அந்த பேட்ச்ல படிஞ்சிருக்குது. சோ DNA டெஸ்ட் எடுத்தோம்னா நாம மறைச்ச இந்த உண்மைகள் எல்லாம் வெளியில வந்துடும். அதுலயும் குறிப்பா இது அமெரிக்காவுக்கு மட்டும் இந்த மேட்டரை தெரிஞ்சிச்சு, இவங்க நாட்டின் மேலேயே யுத்தம் எடுத்து வந்துருவாங்க, போர் தொடுக்க வந்துருவாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை முடியும் தெரியும்ல அப்படின்னு பயமுறுத்துறாங்க. அமைச்சரவை சேர்ந்த அந்த அம்மா, எனக்கு அந்த பேட்ச் எப்பாடுபட்ட அது வந்தாகணும், நீங்க என்ன டெக்னிக் வேணாலும் பயன்படுத்துங்க, அந்த ஆதாரம் யார் கைக்கு போகக்கூடாது, வந்தாகணும்ட்டாங்க. அப்போ அந்த பையனை என்ன பண்றது, யாரை நம்ம ஹீரோவை என்ன பண்றதுன்னு கேட்டா அவங்க என்ன சொன்னாங்கிறத நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணி அடுத்து நம்ம ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை காட்டுறாங்க. அங்க ஒரு அம்மா தான் பையனை நல்லபடியா குளிச்சு கூப்பாடி கூட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு சின்ன ஐட்டத்தை மிஸ் பண்ணிட்டு போறாங்க. பேக் அடியில வாட்ச் மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு. பார்த்தா அதுல ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை அங்க இருக்கிற லாக்கரை போட்டு ஓபன் பண்ணா உள்ள இந்த கூலிப்படைக்கான வேலை என்னங்கிறது எழுதியிருக்குது. நம்ம ஹீரோவோட டீடைல்ஸ் தான். அவங்க கிட்ட இருக்கிற அந்த பேட்ச் வேணுங்கிறது ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. அப்புறம் தான் அவர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆள் இப்போ நம்ம ஹீரோவை எங்கேயோ ஒரு இடத்துல உசுப்பி, இங்க பாரு உன் மொண்டாட்டியே ஒரு சேஃபான இடத்துல வச்சிருக்கிறோம், 4 மணி நேரம் டைம், அதுக்குள்ள அந்த பேட்சை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட இருந்து கொண்டு வந்து ஒப்படைக்கிற, அப்படி இல்லைன்னா உன் மொண்டாட்டியை கொண்டுடுவோன்னு மிரட்டிடுறாங்க. இவர் என் மொண்டாட்டி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எடுத்துட்டு வரேங்கிறான். ஓடுறான்னு ரோட்ல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அதுலயும் பாருங்க சில மேட்டரை சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னா, இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் படிஞ்ச ஒரு துப்பாக்கி எடுத்தாங்க இல்ல, நம்ம ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட் படிஞ்ச துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை வச்சு நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கயத்தவத்தை அவுத்து விட்டான் இல்லையா, அவன் பின்னாடி கூட நம்ம ஹீரோ விரட்டிக்கிட்டே போனார் இல்லையா, அந்த பயல சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ வெளியில இருந்து யாரை இனிமே பார்த்தாலும் எப்படி தெரியும், பழிக்கு பழி வாங்குறதுக்காக இவன் சுட்டு கொண்டுட்டான் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து இவன் பொண்டாட்டியும் கொண்டுபிட்டு, இவன் பொண்டாட்டியும் கொண்டுட்டு இந்த பக்கம் கொலையும் பண்ணவன் தன்னை சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டான், இப்படி கேஸ் எழுதி முடிச்சிருவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலிப்படை மிரட்டுது. போலீஸ் வேற அந்த கொலை குற்றத்துக்காக இவரை தேடிக்கிட்டு இருக்குதான். ஸோ போலீஸ்கிட்டே ஒன்னால போக முடியாது, பாத்துக்க ஒழுங்கா எடுத்துட்டு வான்னு சொல்ல, சரி ஓகேன்னு இவனு அங்க இங்கே அலைஞ்சு ஒரு வழியா அந்த பக்கத்துக்கு வரான். இவனோட வீட்டில் தான் போலீஸ் ஏதோ தேடிக்கிட்டு இருக்குதுல்ல அந்த கொலை முயற்சி சம்பந்தமா. அதனால பக்கத்து பில்டிங் வழியா எகிரி குதிச்சு ஏறி மேலே வந்து அந்த வாஷ்ரூம்ல உள்ள ஒளி வச்சிருந்தால அந்த சாவி, அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ற. சாவிங்கிற பேட்சா சாவியா என்னன்னு தெரியலங்க, ஏதோ ஆதாரம், அதை எடுக்க முயற்சி பண்ணும்போது பார்த்தா உள்ள அது இல்ல. எங்கடா காணாம போச்சு, யாரா எடுத்திருப்பான்னு யோசிக்கிறதுக்குள்ள போலீஸ் அந்த பக்கத்துல இன்னும் வேலையை முடிக்காம சுத்தி திரியிறாங்க. இவன் வேற உள்ள இருக்கிறான், மாட்டினா. போலீஸ்காரங்களை அச்சு போட்டு
அந்த பில்டிங்ல இருந்து இந்த பில்டிங்க்கு எகிரி குதிச்சு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவன் ஓட வேண்டியிருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா அட்வென்ச்சர்ஸ் தான். சும்மா கூரையிலேயே ரன்னிங் ரேஸ் எல்லாம் நடத்துவாங்க. எப்படியோ அப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஒரு வண்டியில ஏறி எஸ்கேப் ஆயிட்டான். அங்க இருந்து கிளம்பினவன் நேரா யாரை பார்க்க வந்திருக்கான்னு பாருங்க. அந்த நியூ ஜாயினி ஒருத்தவர் இருந்தார்ல, புது பையன், அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார். அவன் ஒரு கோச்சா குத்துச்சண்டை பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவர்கிட்ட போய் நடந்த மேட்டரை எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. சரி, உதவிக்கு நான் வரேன்னு அவனும் உதவிக்கு வரேன்ட்டான். இன்னும் நேரம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டா இன்னும் 90 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கான். 1.5 மணி நேரம் தான் பாக்கி இருக்குது. ஆக்சுவலா அந்த பேட்ச் எங்க இருக்குங்கிறது நம்ம ஹீரோவுக்கும் தெரியாது. ஏன்னா அந்த வாஷ்ரூம்குள்ள தொங்க விட்டு இருந்தது காணும். ஆனா இப்ப ஏதாவது ஒரு பேட்சை எடுத்துட்டு போய் ஆகணும். இந்த புது பையனோட பேட்சிங் ஒன்று இருக்கும். அதுல சும்மா ரத்தக்கரை இருக்கிறாப்புல செட் பண்ணி இதை கொண்டு போய் கொடுத்துருவோம், ஏமாத்திடுவோம், வேற வழி இல்லையே இப்போ, இப்படி ஏமாத்தலாமேன்னு முடிவு பண்ணி இருக்கிறாப்புல. அவங்க கூட பைக்ல படு வேகமா கிளம்பி வராங்க. அவங்க லொகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லொகேஷனுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டு இவன் மட்டும் போவான். அங்க ஒரு வண்டி இருக்கும், ஃபாலோ பண்ண சொல்லி இவனை கூட்டு வராங்க. வேற ஒரு இடத்துக்கு வந்து சேராச்சு. எல்லாம் முகமணி போட்டுக்கிறாங்க கூலிப்படை. அவனை செக் பண்ணி ஆயுதம் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அங்க இருந்து அவனை உள்ள கூட்டு வராங்க. உள்ள அந்த கூலிப்படையோட தலைவன் இருக்கிறான். பேச்சங்க அப்படின்னு விசாரிக்க தன்னோட வண்டியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. இல்ல என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு சொன்னதும் பொண்டாட்டியை ஒரு மரத்தடியில உட்கார வச்சிருப்பாங்க. அங்க கூட்டி வந்து காட்டுறாங்க. இப்போ சொல்லு பேட்ச் எங்க இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. அவன் பைக்ல தான் இருக்கு அப்படின்ட்டான். அப்புறம் இவனோட போனை வாங்கி இவ்வளோ நேரம் இவனோட லொகேஷன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒரு சாஃப்ட்வேரை போட்டு ஏதோ பண்ணாங்கல்ல, இப்போ அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. உடனே போலீஸுக்கு தெரியுது இவன் இந்த இடத்துல தான், இந்த லொகேஷன்ல தான் இருக்கான்னு. ஸோ அடுத்த கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் இங்கே வரப்போகுது. அவங்க வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் செத்து போய் கிடக்கணுங்கிறது தான் அவங்களோட பிளான். அந்த பைக் பக்கம் போய் பார்த்தா அங்கே பேட்ச் இருக்கும் போல. அதனால தான் அடுத்து இவங்களை கொல்வதற்கான அந்த முயற்சிக்கு வந்துட்டாங்க. பொண்டாட்டியை கொண்டுட்டு அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்கிறாப்புல ஒரு செட்டப்பை ரெடி பண்ணணும். இதுதான் அவங்களோட திட்டம். ஆனா அதுக்குள்ள அந்த ஏரியா பக்கம் வந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம புது பையன் அவங்கள சுட்டு கொண்டுறான். அவங்களோட ஆயுதங்களை இவங்க எடுத்துக்கிறாங்க. 3 பேருமே பக்காவா ட்ரைனிங் எடுத்தவங்க. சொல்லவா வேணும், துப்பாக்கி எடுத்துட்டு இவங்களோட சண்டை போறதுக்காக களத்துல இறங்கிட்டாங்க. பயங்கரமான சண்டை. கண்ணா அப்படின்னா சுட்டு தள்ள வேண்டியதுதான். முழுக்க துப்பாக்கி சண்டை தான் சொல்லலாம். முடிஞ்சளவு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களோட வண்டியை எடுத்துட்டு இவங்க எல்லாம் தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே வேற ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறமாச கர்ப்பிணியை வேற கூட்டிட்டு போறாங்க. எங்கேயாவது தண்ணி கூட உடஞ்சு பிரசவ வலி வந்துருச்சுன்னா என்ன ஆறுது? 1க்கு 2 வண்டியில வேற விரட்டிக்கிட்டு வராங்க. புது பையன் முடிஞ்ச அளவு போராடுறான். அந்த அம்மாவும் சும்மா கிடையாதுங்க. துப்பாக்கி எடுத்து ஒரு வண்டியை இருக்க ஆட்களை கண்ணாபின்னான்னு சுட்டு தள்ளிட்டாங்க. நம்ம ஹீரோ பெரிய மிஷின் கண்ணை வச்சு பின்னாடி இருக்கிற ஆட்களை சுட்டு தள்ளுறான். ஒரு வண்டி எதுக்க வந்த வேற ஒரு வண்டியோட மோதிடுச்சு. இல்ல மோதல, ஜஸ்ட் மிஸ். ஒரு மரத்துல மோதி நிக்குது. ஒரு வண்டி தான் இப்ப ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்குது. என்னத்தான் விரட்டிட்டே வராங்க. அவங்கள ஒரு வழி பண்றோன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில இருந்து இவன் எகிரி குதிக்கிறான். அதுக்குள்ள அந்த இன்னொரு வண்டியும் இவங்களை ஃபாலோ பண்ணி வருது. 2 வண்டி. இவன் எகிரி குதிச்சதும் ஒரு வண்டி இவனை பாக்குறதுக்காக நின்றுச்சு. இன்னொரு வண்டி தொடர்ந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறார். நம்ம கூலிப்படை தலைவன் தான் இங்க இருந்து நம்ம ஹீரோவை சமாளிக்கிறதுக்காக சுட்டுக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பைக்ல சில பேர் வந்திருப்பாங்க, போலீஸ்காரங்க. அவங்களையும் அவன் சுட்டு தள்ளிட்டான். அவங்க கிட்ட இருக்கிற போலீஸ் பைக் எடுத்துக்கிட்டு நம்ம ஆளு தப்பிச்சு போவார். சோ இந்த பக்கம் இன்னொரு பைக் எடுத்துக்கிட்டு கூலிப்படை தலைவன் விரட்டிக்கிட்டு வர்றான். சோ பைக் சேசிங் பயங்கரமா நடந்துட்டு இருக்குது. அதே சமயம் போலீஸுக்கு இவனோட லொகேஷன் கிடைச்சதுனால போலீஸ் வேற இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. இருக்கிற பஞ்சாயத்துக்கள் பிரச்சனைகள் பத்தாதுன்ட்டு போலீஸ் விரட்டிக்கிட்டு வருது 2 பக்கம். இது போக கூலிப்படை தலைவன் முன்னாடி நிற்கிறான். போலீஸ் கிட்ட கூலிப்படை தலைவன் மாட்டக்கூடாதுன்னு கூலிப்படை தலைவன் அப்படியே காட்டுக்குள்ள போயிடுறான். 2 போலீஸ் வண்டியும் அவனைத்தான் இப்ப விரட்டிக்கிட்டு இருக்குது. படு வேகமா போய்கிட்டு இருந்த மனுஷன் அந்த பக்கத்துல போய் பார்க்கும்போது ஒரு பேராசூட்டை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர் உச்சா போயிட்டு இருக்கிற சமயம் அவரோட பேராசூட்டை எல்லாரும் எடுத்து மாட்டிக்கிட்டு நம்மால அழகா எஸ்கேப் ஆயிடுறாரு. வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டார். எத்தனை வண்டி எத்தனை போலீஸ் வந்தாலும் பேராசூட்ல போற ஆளை பிடிக்க முடியாதுல்ல. எப்படி சூப்பர்ல. நம்ம கூலிப்படை தலைவரோ ரோட்டு பக்கம் போய் அங்க இருக்கிற எவனோ ஒருத்தவனை அடிச்சு துரத்தி விட்டுவிட்டு அவனோட கார் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை விரட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்கிட்டு. ஹீரோயினுக்கு லைட்டா அடிபட்டு இருக்கும் போல. ஒரு மாதிரி மயக்கமாயிட்டே இருக்கிறாங்க. ஹீரோக்கு போனை போட்டு என்னடா ஒரு மாதிரி மயங்கிட்டே இருக்காப்லன்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ, நானும் வந்துரு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. சரின்னு நம்ம புது பையனும் சரின்னு போய்கிட்டு இருக்கிறார். இதுக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது அந்த மேட்ரு நம்ம பாதுகாப்பு பிரிவுக்கும் வரும். நம்ம CIGN சொல்றோம் இல்லையா, பிரான்ஸ் நாட்டோட 3வது பெரிய பிரிவு. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அவங்களும் தயாராகிறாங்க. என்ன இந்த தடவை குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம பசங்களை பிடிக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த பக்கம் கார்ல சேசிங் நடந்துகிட்டு இருந்தா இந்த பக்கம் நம்மால எவ்வளவு அழகா பேராசூட்டை ஓடிட்டு வரான்னு பாருங்க. ஹாஸ்பிட்டலை நோக்கி வண்டி போய்கிட்டு இருக்குது. அதையும் விடமாட்டேன்னு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க. அந்த பக்கம் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த வண்டியெல்லாம் சம்பவம் நடக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துகிட்டு இருக்குது. 2 காரையும் சேஸ் பண்ணி பேராசூட்டை நம்ம பையன் வந்துட்டு இருக்கிறான். இதை பார்த்த கேங் லீடர் சும்மா இருப்பானா, துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்க வானத்துல சொயின்னு பறந்துடுறாரு நம்ம ஹீரோ. செம காண்டாகிறான் அவன் கூலிப்படை தலைவன். புது பையனும் அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்துட்டு வேகமா வண்டி ஓட்டுறான். இவனுக்கும் வயிற்றுல கொஞ்சம் அடிபட்டு இருக்குதுங்க பாவம். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி ஏரியா பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மேல ஹெலிகாப்டர்ல வேற போலீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல நம்ம பாதுகாப்பு பிரிவு வேற அங்க
அங்க வரப்போகுது. பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவங்களுக்கு நம்ம பயில சுட வேண்டிய சூழல் வந்தாலும் அவங்க சுட மாட்டாங்க. ஆனா எமர்ஜென்சி ஏரியா பக்கம் வந்ததும் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டிக்குள்ள கிடக்கிற துப்பாக்கி எடுக்கிறதுக்காக அந்த புது பையன் முயற்சி பண்ணுவான். அதுக்குள்ள வண்டியை நிப்பாட்டிட்டு கூலிப்படத்துலவன் துப்பாக்கியோட வந்து அந்த புது பையனை சுட பாப்பான் பாருங்க. சும்மா ஏர்ல வந்த நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு எத்து நங்குன்னு எத்து வாங்கி விழுவாங்கில. அப்பயும் அடங்க மாட்டேங்கிறார் பாருங்க. வண்டியில இருந்த இன்னொருத்தவன் சுட வரும்போது துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு தள்ளிடுறாரு புது பையன். கூலிப்பட தலைவனையும் சோல்டர்ல சுட்டுருவாரு. இறங்குறதுக்குள்ள கதவோட அடிச்சு தள்ளி கதவுலயே தலைய நச்சு தூக்கி வீசிடுறாரு. அடுத்து கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பாக்குறாரு. இந்த ஆளுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு பார்த்தா முடிவு இருக்கு. ஓங்கி மூஞ்சில ஒரு எத்தி அந்த ஆளை கீழே படுக்க போட்டு குத்துறாங்க. மூஞ்சில குத்த மூஞ்சி சேதாரம் பெருசா ஆயிட்டே இருக்குது. அடிச்சு மட்டை ஆக்கிட்டாரு நம்ம ஹீரோ. அதே சமயம் அந்த பக்கம் பாதுகாப்பு பிரிவு ஆட்கள் வந்து ஹேண்ட்ஸ்அப் அசையாதீங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்றதுக்காக பிடிக்கிறாங்க. ஆனா அவன் அதுக்கெல்லாம் பயப்படாம போய் கதவை திறக்கிறான். அந்த பக்கம் போலீஸ் இருக்கும், இந்த பக்கம் பாதுகாப்பு பிரிவு இருக்கும். ஆனா இவன் போய் கார் கதவை திறக்கிறான். உள்ள இருந்து தான் பொண்டாட்டி அப்படி நிறமாச கர்ப்பிணியை தூக்குனதும் அவங்களுக்கு உதவிதான் தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பாதுகாப்பு பிரிவு அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக துப்பாக்கியை கீழே இறக்கிட்டு ஓடியாராங்க. போலீஸ் இந்த பக்கம் வரப்போறதில்லை. ஏன்னா பாதுகாப்பு பிரிவு கிட்ட இன்னும் பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும். அங்கேயே நின்னுட்டாங்க. அடிபட்டு கிடக்கிற அந்த புது பையனுக்கு நம்ம பாதுகாப்பு பிரிவு போய் உதவி பண்ணுது. மெடிக்கல் டீமை கூப்பிடுது. மனைவியை தூக்கி கொண்டு போய் உள்ள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. அதன் பிறகுதான் நம்ம பாதுகாப்பு பிரிவு ஆட்கள் வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிறோம், வாப்பா கூட வாப்பா அப்படின்னு கூட்டு போறாங்க. இவ்வளவு நடந்துருச்சுல்ல, இதுக்கு பிறகு இந்த உண்மை வெளியில வராம இருக்குமா என்ன? அப்படியே நாட்கள் போகுது. பார்த்தா நம்ம ஹீரோவை ஜெயில போட்டுருக்காங்க. அரசியல் அவ்வளவு வேலை பார்த்திருக்குமோ தெரியல. ஜெயில கிடக்கிற அவனை பாக்குறதுக்காக ஹீரோயின் தான் குழந்தையோட வந்திருக்காங்க. ஓ, அப்ப குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, நல்ல விஷயம். ஹீரோவுக்கு தாங்கல. தான் பிள்ளைய ரொம்ப நாளைக்கு பிறகு இல்ல மொத தடவையா பாக்குறான். அப்பாடா கண்ணுக்குட்டி, அப்பாடா செல்லக்குட்டின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அவங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குது போல. ஆனந்த கண்ணீரே வருது நம்ம ஹீரோவுக்கு. எவ்வளவு சண்டையா பார்த்திருக்காங்க. இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்குள்ள அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அந்த சண்டையப்போ கதவை சாத்திட்டு இந்த அம்மா பாத்ரூம் பக்கம் போகும் இல்லையா? அப்படி பாத்ரூம் பக்கம் போனதும் இவங்க பண்ண முதல் வேலையே வாஷ்ரூம் அந்த இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சாவியை இவங்க தான் எடுத்திருப்பாங்க. அவ்வளவு கூத்து நடந்திருக்கு அந்த சாவிக்காக, அந்த பேட்சுக்காக. ஆனா சாவி தாங்கிட்டதான் இருந்திருக்குங்கிறத இந்த அம்மா சொல்லவே இல்லை பாருங்க. தன்னை கொலை பண்ண குறை அந்த சூழல கூட இந்த அம்மா சொல்லல. சூப்பர்ல. அடுத்து அந்த சாவியை மூலமா இதை திறந்து அந்த பேட்சை எடுத்து ஸ்ட்ரெயிட்டா அரசியல் தலையீடு இல்லாத சுதந்திரமான அமைப்புனா நீதிமன்றம் தான் அடுத்து. சோ கோர்ட்டுக்கு போய் ஆதாரத்தை அங்க ஒப்படைச்சிட்டாங்க. சோ கூடிய சீக்கிரம் நீங்க ரிலீஸ் ஆகி வெளியில வருவீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அவ சொல்லி முடிக்கல. சொன்னாப்லயே நம்ம ஹீரோவை விட்டானுங்க. ஹீரோ எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வெளியில வந்துட்டார். தான் பொண்டாட்டி புள்ளைய கொஞ்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்க. அப்படியே இந்த படமும் இந்த இடத்துல முடியுது. நல்லா இருந்ததுல, ஒர்த்தா இருந்ததுல. கடைசியில இந்த ஆதாரத்தை அந்த அம்மா வச்சிருக்கோன்னு நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம்ல. ஆனா வச்சிருக்குது. அதான் கத்து. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.